எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஆளி விதைக்கு எடை குறைப்பு பண்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகம் அப்படிங்கிறதுனால நானும் ரொம்ப கடமையாக டெய்லியுமே ஒவ்வொரு விதையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு வரேங்க. அதில் இந்த ஆளி விதையை டெய்லியுமே அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்றது. இது ஒரு 2.5 கிராம் அப்படின்னா இது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து சாப்பிடுவேங்க. ஆனாலுமே நல்லா முறுக்குன்னு ஃபஸ்ட்டு முறுக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை கடித்து சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தான் ஒரு விஷயம் என்னென்னா, இதை முழுமையாக அரைத்து சாப்பிடலைன்னா நம்மளுக்கு இந்த ஆளி விதை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த புரதம், ஒமேகா 3 கொழுப்புகள், கரையக்கூடிய நார்ச்சத்து இதெல்லாம் முழுமையாக கிடைக்காம போயிடும். அப்போ உடல் எடை குறைப்பு, கெட்ட கொழுப்புகள் குறையிறது, முடி கொட்டுதல் குறையிறது, இதய ஆரோக்கியம் மேம்படுறது, சர்க்கரை அளவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறது போன்ற பல நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் முழுமையாக கிடைக்காம போயிடும் அப்படின்னு நான் படித்தேன். அதனால இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஒன்று அரைச்சி அதை உபயோகப்படுத்தணும், இல்லைன்னா ஊற வச்சு உபயோகப்படுத்தணும். டைரெக்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கட்டாயம் நன்மைகள் கிடைக்கும். அதனால இது ஒரு ஜூஸை நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம தமிழ்ஸ் கிச்சன் சேனல் சந்தியா அவர்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் ஒரு சூப்பரான ரெசிபியை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் நான் அந்த மெத்தடில் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமே இந்த ரெசிபியை பாருங்களேன். வணக்கம். இந்த வீடியோல ஆளி விதை, அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைன்ல நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம இதுல மில்க் ஷேக் பண்ணலாம், லட்டு பண்ணலாம். இன்னைக்கு இந்த பவுடர் வச்சுட்டு மோர்ல எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு தான் சொல்ல போறேன். 1 ஸ்பூன் ஆளி விதை எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் படப்படன்னு. அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வறுத்து தனியாக ஒரு கண்டெய்னர்ல நீங்க வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் மோர் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நாட்டு வெள்ளரிக்காயாக இருந்தால் நீங்கள் தோலோடு போட்டுக்கலாம். சப்போஸ் ஹைப்ரிட் வெரைட்டி வெள்ளரிக்காய் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த தோலை எடுத்துருங்க. எனக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தான் கிடைச்சிது. இது தோலோடு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நான் தோலை எடுத்துட்டு ஒரு 1/2 கப் வர மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆளி விதை பவுடர், சீரகத்தூளையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் இந்த வெள்ளரி ஜூஸ் எடுத்துக்கிறோம். அது கூடவே நம்ம 1/2 கப் மோர் எடுத்துக்கிறோம். அது கூடவே இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ரொம்ப சேர்த்துக்கூடாது. கரெக்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான். ஆளி விதை பவுடர் கலந்த மோர் ரெடி. இதை நீங்கள் குடிக்கும்போது லைட்டாக வாசத்துக்காக கொத்தமல்லி தலை தூவி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ரெசிபி பார்த்தீங்களாங்க, நாமளும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். என்னன்னா இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பசி எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே குறையுங்க. ஸோ அந்த முறையில் இன்டைரக்டாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நம்ம உடல் எடை குறைப்புக்கு கட்டாயம் உதவி செய்யும் இந்த ரெசிபி அப்படிங்கிறது. மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வராமல் தடுக்கக்கூடிய பண்புகள் இந்த ஜூஸுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா இது கெட்ட கொழுப்புகள் அளவுகளை குறைக்கிறது, இதய ஆரோக்கியம் மேம்பட உதவுது. ஒமேகா 3 கொழுப்புகள் இதுல இருக்கிறதுனால இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனாலதான் அந்த ரத்த குழாய்கள்ல போய் கொழுப்பு அடைக்கிறது பார்த்தீங்களா, அந்த ரத்த குழாய்களை கொழுப்பு அடைக்கும் அந்த தன்மை அப்படிங்கிறது குறையுதுங்க நம்ம ஆளி விதைகள் சாப்பிடும்போது. அதே மாதிரி பெண்களுமே இதை சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துறதுல விதைகள் எல்லாத்துக்குமே பெரிய பங்கு உண்டு. அதுல ஆளி விதைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆக எல்லாருமே ரெகுலரா வாரத்துக்கு 2 வாட்டியாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ரெசிபி, இந்த ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா மதிய உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. தம்பி 2 ஒன்று தான்ப்பா. மதிய உணவு தான் நம்மளுக்கு மெயினான ஒரு பிரச்சனை. மதிய உணவுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசி எடுக்கிறதும் குறையுது, சாப்பிட்ற அளவும் குறையுது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆக வெயிட் லாஸ் பொடி பேசிட்டோம், வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் பேசிட்டோம், வெயிட் லாஸ் மதிய உணவு பேசிட்டோம். இன்னைக்கு வெயிட் லாஸ் ஜூஸ் மறுபடியும் இன்னொரு ரெசிபி பேசியிருக்கேன் பாருங்க. இப்பவே உங்களுக்கு 4 ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இதுல எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்க பயன்படுத்தலாமே. கூடவே உடற்பயிற்சி, குறைவான கலோரிகள், இனிப்பு சர்க்கரை கட் பண்ணியே ஆகணும். அப்போதான் வெயிட் லாஸ் உண்மையிலேயே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.